ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மிளகு ரசம் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த முழு வீடியோவிலையும் நான் சொல்கிற அளவுப்படி நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வீட்டு சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துட்டு கூடவே 2 வரமிளகாயை சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, நல்லா கொரகொரப்பா ஒன்றும் பாதியமா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம ஒரு தக்காளியை மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நெல்லிக்காய் அளவுல புளியை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். ஏன்னா புளியை நம்ம இதுல தான் ஊற வைக்க போறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துள்ள அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 4-5 தோல் உரிக்காத பூண்டை நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டை போட்டு மூடி ஒரு ஓரம் எடுத்து வச்சிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு தாளிச்சிட்டு 2 வரமிளகா தேவைக்கேற்ப கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க புளி கரைச்சலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல இல்ல லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். அதுக்கப்புறமா லேசா நொர கட்டி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் கொதிக்க கூடாது. அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சுட சுட அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சுவையான மிளகு ரசம் தயாராக. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.